உலகத்துக்கு நாம் சொந்தமாகிவிட்டால் உலகம் நமக்கு சொந்தமாகிவிடும். உலகம் நமக்கு சொந்தமாகிவிட்டால் நமக்கென்று சொந்த பந்தம் எதுவும் வைத்துக் கொள்ளாமல் உலகத்தையே நாம் சொந்தமாக்கி கொண்டோமானால் நாமும் உலகத்துக்கே சொந்தமாகி விடுவோம். இதை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தார். தனக்கென்று சந்ததி வாரிசு இல்லாதவர்கள் தியாக வாழ்க்கை வாழும்பொழுது அவர்களுக்கு உலகமே தர்ப்பணம் செய்யும். எங்களுக்கு அன்றைக்கு ஒன்றுமே புரியவில்லை. சரி, பீஷ்மரை பற்றி ஏதோ சொல்கிறார் என்றே நினைத்தோம். அதன் பிறகு அந்த காலை தரிசனம் முடிந்த பிறகு மறுபடியும் சாயந்தரம் போய் அவரை தரிசனம் பண்ணுவதற்கு எங்களுக்கு பயம். அப்பொழுதெல்லாம் அவர் ரெகுலராக தரிசனக்காக வந்து வெளியே உட்காரவில்லை. அது சற்று முன்னே பின்னே இருந்தது. எங்களுக்கு பயம், மறுபடியும் அவரிடம் போகலாமா கூடாதா என்று.